ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 75 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். சரி. உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ரொம்ப நேர்மையா உழைச்சிருக்கீங்க. மாசம் மாசம் உங்க சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை உங்களோட எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக. அதேதான். இப்போ உங்களுக்கு ஓய்வுக்கான நேரம் வந்தாச்சு. உங்க பேர பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டும் பேப்பர் படிச்சுக்கிட்டும் ரொம்ப நிம்மதியா இருக்க வேண்டிய வயசு இது. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எர்ணாகுளம் உயர்நீதிமன்றத்தோட படிகள்ல ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ. ஆமாங்க. உங்களுடைய சொந்த பணத்தை திரும்ப பெறறதுக்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மாபெரும் அரசாங்க அமைப்பை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. இந்த ஒரு காட்சியை நேயர்களாகிய நீங்க எல்லாரும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நாம மேற்கொள்ளவிருக்கிற இந்த மூல தகவல்களோட ஆழமான அலசலுக்கு இதுதான் அடிப்படை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆரம்பம். ஆமா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் பாத்தீங்கன்னா ஜூலை 22, 2026 அன்னைக்கு கேரள உயர் நீதிமன்றத்துல நீதிபதி கோபிநாத் பி அவர்கள் வழங்கின ஒரு 55 பக்க ஆவணம். சரி. இது வெறும் எண்களும் பெயர்களும் அடங்கிய சாதாரண பட்டியல் கிடையாது. இது நூற்றுக்கணக்கான மூத்த குடிமக்களோட பல வருட போராட்டத்தோட உச்சகட்டம். உண்மைதான். அந்த போராட்டத்தோட தீவிரத்தை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆவணத்தோட தன்மையை நாம முதல்ல கவனிக்கணும். கண்டிப்பா, சொல்லுங்க. அதாவது மேலோட்டமா பார்த்தோம்னா இது ரிட் மனுக்கள் மீதான ஒரு சாதாரண நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா படிச்சு பார்த்தோம்னா ஓய்வூதியதாரர்கள் தங்களோட இறுதி பணி காலத்துல சிந்தன வியர்வைக்கும் அமைப்பு ரீதியான தாமதங்களுக்கும் இடையில நடந்த ஒரு மாபெரும் யுத்தம் இதுல பதிவாகி இருக்கு. வாவ், மாபெரும் யுத்தம். ஆமா, இது தனிநபர்களோட உரிமை போராட்டம் மட்டும் இல்ல. இந்தியாவில் ஓய்வூதிய அமைப்புகள் எப்படி செயல்படுது, அதுல இருக்கிற நிஜமான சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத அப்பட்டமா காட்டுற ஒரு கண்ணாடி இது. சரி, இது கொஞ்சம் விரிவாகியே பார்ப்போம். இந்த 55 பக்க ஆவணத்தை நான் கையில எடுத்ததும் என் கண்ணுல பட்ட முதல் விஷயம் அதுல இருக்க சட்ட பிரிவுகளோ இல்ல அரசாங்க முத்திரைகளும் கிடையாது. பின்ன வேற என்ன முத்திரை? அந்த முதல் பக்கத்திலேயே உச்சியில ரொம்ப பளிச்சுன்னு சிவப்பு நிறத்துல ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதாவது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு பெரிய எழுத்துக்கள்ல ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம்தான். வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா பர்வீன் கோலி என்பவரால் பகிரப்பட்டது அப்படின்னு இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு பெரிய குழப்பம்னா, சொல்லுங்க. நீதிமன்ற ஆவணங்கள் எப்போதுமே ரொம்ப கண்டிப்பான எந்தவித உணர்ச்சிகளுமே இல்லாத தாள்கள் தானே. இப்படிப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்புல இந்த வாழ்த்து முத்திரை எப்படி வந்துச்சு? நான் சொல்றேன், அது நீதிமன்றம் குத்துன முத்திரை கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, அந்த ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வழக்குல வெற்றி கிடைச்ச பிறகு ஓய்வூதியதாரர்களோட கூட்டமைப்பை சேர்ந்த பர்வீன் கோலி மாதிரி ஆட்கள் தங்களுக்குள்ள அந்த ஆவணத்தை பகிர்ந்து கொள்ளும் போது சேர்த்த ஒரு உணர்ச்சிகரமான முத்திரை அது. ஓஹோ, இப்ப புரியுது. அதாவது பல வருட சட்ட போராட்டத்துக்கு பிறகு தங்களுக்கு நியாயம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறத அவங்க சமூகத்துக்கு அறிவிக்கிற ஒரு கொண்டாட்டத்தோட அடையாளம் தான் அந்த முத்திரை. வாவ், அப்படி என்றால் அந்த ஒற்றை முத்திரைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு இருக்கு. சரி, இந்த வெற்றிக்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க நாம இந்த வழக்கோட மைய பிரச்சனைக்குள்ள போகணும். கண்டிப்பா. எதற்காக இவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நீதிமன்றம் போனாங்க? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, இந்த வழக்கோட முழு மையமுமே விதிமுறைகள் அப்புறம் உண்மையான சம்பளம், அதாவது ஆக்சுவல் சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுத்தி தான் சுழலுது. ஆக்சுவல் சேலரி, சரி. இந்த ஆவணம் முக்கியமா செப்டம்பர் 1, 2014க்கு முன்பு ஓய்வு பெற்றவங்களை பத்தினது. 2014க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க. ஆமா. இபிஎஃப்ஓ, அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தோட விதிகளின்படி பென்ஷன் கணக்கீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட உச்ச வரம்பு சம்பளம் இருந்துச்சு. கேப்டு சேலரின்னு சொல்லுவாங்களே அது. அதாவது ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. காலத்துல அந்த உச்சவரம்பை தாண்டி தாங்கள் வாங்கின உண்மையான சம்பளத்தோட அடிப்படையில பிஎஃப் தொகையை செலுத்தினவங்க. ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாருங்க. சொல்லுங்க. அதாவது இப்போ நான் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுப்போம். சரி. சட்டப்படி அந்த உச்சவரம்பான 15,000 ரூபாய்க்கு மட்டும் கணக்கிட்டு பிஎஃப் பிடித்தம் செஞ்சா போதும் இல்லையா? ஆமா, அதுதான் விதி. ஆனா நான் என் எதிர்காலத்துல அதிக ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில முழு 50,000 ரூபாய்க்கும் கணக்கிட்டு அதிக தொகையை செலுத்துறேன். சரியா சொன்னீங்க. அப்போ நான் கட்டின என் சொந்த பணத்தை வச்சு எனக்கு பென்ஷன் கொடுக்கறதுல இபிஎஃப்ஓக்கு என்னங்க பிரச்சனை? இங்கதான் நாம பிஎஃப் அமைப்புக்கும் பென்ஷன் அமைப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இல்ல,
நீங்க செலுத்துற பிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கான தனிப்பட்ட கணக்கு, பர்சனல் அக்கவுண்ட். அதுல நீங்க எவ்வளவு பணம் போடுறீங்களோ அந்த பணம் வட்டியோட உங்களுக்கு திரும்ப வந்துடும். சரி. ஆனா பென்ஷன் நிதி அப்படிங்கிறது ஒரு பொதுவான நிதி, அதாவது ஒரு பூல்டு கம்யூல் ஆஃப் ஃபண்ட். நீங்க செலுத்துற அதிகப்படியான பணம் அந்த பொது நிதியில கலக்குது. ஒரு குறிப்பிட்ட விதியின்படி எல்லாருக்கும் அதுல இருந்து தான் பென்ஷன் பிரிச்சு கொடுக்கப்படுது. ஓஹோ, அப்படி என்றால் இது ஒரு ஆல் யூ கேன் ஈட் பஃபே மாதிரி இருக்கா? பஃபே மாதிரியா? எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த பஃபே உணவகத்துல எல்லாரும் ஒரு சாதாரண நுழைவு கட்டணம் கட்டி உள்ள வராங்க. ஆனா இந்த ஓய்வூதியக்காரர்கள் வந்து நான் விஐபி கட்டணம் கட்டுறேன், எனக்கு ஸ்பெஷல் உணவுகள் வேணும் அப்படின்னு சொல்லி அதிக பணம் கட்டியிருக்காங்க. சூப்பர் உதாரணம். ஆமா, பஃபே நடத்துற இபிஎஃப்ஓ முதல்ல அதை ஏத்துக்குச்சு. ஆனா பல வருஷங்கள் கழிச்சு இவங்க சாப்பிட வரும்போது இப்படி பல ஆயிரம் பேருக்கு ஸ்பெஷல் உணவு கொடுத்தா எங்க சமையலறையே காலி ஆயிடும், பொதுவான ஆட்களுக்கு உணவு இல்லாம போயிடும் அப்படின்னு பயந்து போய் இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க. இதுதானே நடந்துச்சு. மிக சரியான ஒப்பீடு. அந்த சமையலறை காலி ஆயிடும் அப்படிங்கிற பயம்தான் இபிஎஃப்ஓட உண்மையான பிரச்சனை. ஆனா இவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இத பத்தி ஆர்சி குப்தா தீர்ப்பு அப்படின்னு ஒரு மிக முக்கியமான முன்மாதிரி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கி இருந்துச்சு. ஆர்சி குப்தா தீர்ப்பு? ஆமா, உண்மையான சம்பளத்துல பிஎஃப் செலுத்தினவங்க அதற்கான முழுமையான நன்மைகளை பெற தகுதியானவங்க அப்படிங்கறதா அந்த தீர்ப்பு. அப்ப பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் என்ன? அங்கதான் சிக்கல். நடைமுறையில இத பல லட்சம் பேருக்கு செயல்படுத்தினா தங்களோட ஒட்டுமொத்த நிதியியல் கட்டமைப்பும் ஆட்டம் கண்டுடும் அப்படின்னு இபிஎஃப்ஓ பயந்துச்சு. ஓ, அதனால குடுக்க பறக்காமறாங்களா? ஆமா, பல பில்லியன் டாலர் நிதியை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு திடீர்னு தங்களோட கணக்கீடுகளை மாத்தி பின்னோக்கி, அதாவது ரெட்ரோ ஆக்டிவா மிக அதிக அளவிலான ஓய்வூதியத்தை வழங்கணும் அப்படின்னா அது ஒரு மாபெரும் நிதியியல் சுமை தானே. உண்மையாவே சொல்ல போனா இதுல இபிஎஃப்ஓ தரப்புலயும் ஒரு நியாயம் இருக்கிறதா எனக்கு தோணுது. நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாவே கேட்கிறேன். தாராளமா கேளுங்க. ஒரு பொதுவான நிதியில இருந்து திடீர்னு நூற்றுக்கணக்கானவருக்கோ அல்லது ஆயிரக்கணக்கானவருக்கோ பல மடங்கு அதிக ஓய்வூதியம் கொடுத்தா நாளைக்கு ஓய்வு பெற போற மத்த சாதாரண ஊழியர்களோட பென்ஷன் பணம் காலியாகிடாதா? நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. ஒரு அரசாங்க அமைப்பு அந்த பொது நிதியை பாதுகாக்கிறதுக்காக இதை தடுக்க நினைக்கிறதுல என்னங்க தப்பு? ஒட்டுமொத்த சிஸ்டமும் சரிஞ்சு போறதை விட சிலருக்கு அந்த விஐபி பலனை மறுக்கிறது மேல் தானே. நீங்க கேக்குறது தர்க்க ரீதியா சரியா தோணலாம், ஆனா சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா இது முற்றிலும் தப்பு. எப்படி சொல்றீங்க? அரசாங்கமோ அல்லது இபிஎஃப்ஓவோ ஒரு விதியை உருவாக்கி உண்மையான சம்பளத்தோட அடிப்படையில ஊழியர்களை பணம் செலுத்த அனுமதிச்சாங்க. ஆமா. அந்த பணத்தை பல தசாப்தங்களா வாங்கிக்கிட்டு அதை முதலீடு செஞ்சு லாபமும் ஈட்டினாங்க. இப்போ திருப்பி கொடுக்கிற நேரம் வந்ததும் எங்க கணக்கீடு பிசகிடுச்சு, எங்க நிதியில அழுத்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் பாயிண்ட் தான். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும். இதைத்தான் நீதிமன்றம் ரொம்ப ஆழமா சுட்டி காட்டுது. சிஸ்டம் தாங்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு நிர்வாக பிரச்சனை. அதுக்காக ஊழியர்களோட அடிப்படை உரிமையை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா சொல்லிருக்காங்க. அதுவும் உச்ச நீதிமன்றத்தோட ஆர்சி குப்தா தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி இருக்கும்போது அதை கடைபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு நீதிமன்றம் மிக தெளிவா உணர்த்திருச்சு. வாவ், இங்கதான் விஷயமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த 55 பக்க ஆவணத்துல வெறும் சட்ட விதிகள் மட்டும் இல்ல, வெறும் நிதியியல் கணக்கீடுகள் மட்டும் இல்ல. வேற என்ன நீங்க கவனிச்சீங்க? இந்த ஆவணத்தை நான் புரட்டி பார்த்தப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு பேரும் எனக்கு ஒரு கதையை சொல்றது போல இருந்துச்சு. ஒவ்வொரு பேருக்கு பக்கத்துலயும் அவங்களோட வயசு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, வயசு ரொம்ப முக்கியம் இதுல. கே கிருஷ்ணகுமார் வயசு 67, ஜோசப் உம்மன் வயசு 75, கே சுகுமாரன் வயசு 70. இந்த ஆவணத்துல இருக்க பேர்கள் எல்லாமே 60, 65, 70 அப்புறம் 75 கடந்த மூத்த குடிமக்கள். உண்மைதான். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா 75 வயசுல ஒரு மனுஷனுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி எத்தனையோ சவால்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தினாங்க? அதுதான் இந்த வழக்கோட மிக அற்புதமான பரிமாணம். இந்த ஆவணத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு மனுதாரரோட பேருக்கு கீழையும் அவங்களோட பிபிஓ நம்பர், அதாவது ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணை எண் துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, நான் பார்த்தேன். KRKCH அப்படின்னு நிறைய எண்கள் இருந்துச்சு. அந்த எண்கள் எல்லாமே அவங்க எப்போதோ ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சி. ஒரு 75 வயசு முதியவர் தனியா போய் அரசாங்கத்தை எதிர்த்தார்னா அடுத்த முதல் வாய்தாவரை அவர் காணாம போயிருப்பார். கண்டிப்பா. தனி மனுஷனா இது ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க பிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமா ஒன்றிணைஞ்சாங்க. குறிப்பா அதோட மாநில குழு மூலமா கோழிக்கோடு, திருவனந்தபுரம், எர்ணாகுளம் அப்படின்னு கேரளாவோட பல்வேறு பகுதிகளில் இருந்து இவங்க தொடர்புல இருந்திருக்காங்க. இது கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு.
இந்த 146 பேரும் தங்களுக்குள்ள எப்படி ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். ரொம்ப பெரிய வேலை அது. வாட்ஸ்அப் குரூப்கள்ல செய்தி அனுப்பி தங்க கிட்ட இருக்கிற பழைய ஆவணங்களை தேடி எடுத்து வழக்கறிஞர்களுக்கு தங்களோட பென்ஷன் காசுல இருந்து சிறுக சிறுக பணம் திரட்டி கொடுத்து இது இந்தியாவில் நடக்கிற ஒரு கிளாஸ் ஆக்ஷன் வழக்கு மாதிரி இல்லையா? சரியா சொன்னீங்க. இது கிளாஸ் ஆக்ஷன் தன்மையுடையதுதான். இந்த ஆவணத்தோட இன்னொரு பக்கத்தை பாருங்களேன். எதிர்த்தரப்புல இருந்தது யாரோ சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆமா, பெரிய பெரிய பேர்களா இருந்துச்சு. இத நாம பெரிய கோணத்துல பார்த்தோம்னா எதிர்த்தரப்பே இந்திய அரசு, அதாவது புது டெல்லியில இருக்கிற தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். ரெண்டாவதா இபிஎஃப்ஓ அமைப்பு, மத்திய மற்றும் மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர்கள். அதுவே ஒரு மாபெரும் சக்தியாச்சு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கார்ப்பரேட் மற்றும் அரசு நிறுவனங்களும் எதிர்த்தரப்புல வரிசை கட்டி நிக்குது. ஆமா, ஆவணத்துல இருக்கிற நிறுவனங்களோட பெயர்களை நான் பார்த்தேன். ஹிந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட், அப்பல்லோ டயர்ஸ் நிறுவனத்தை குறிக்கிற பிடிஎல் என்டர்பிரைசஸ். ஆமா. அப்புறம் கேரளாவோட புகழ்பெற்ற பால் விற்பனை கூட்டமைப்பான மில்மா, திருவிதாங்கூர் சுகர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், அப்புறம் கேரள மாநில கூட்டுறவு வீட்டு வசதி கூட்டமைப்புன்னு இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. கரெக்ட். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பென்ஷன் பிரச்சனைக்காக இந்திய அரசையும் இபிஎஃப்ஓவையும் எதிர்க்கிறது புரியுது. ஆனா இந்த மூத்த குடிமக்கள் தாங்கள் முன்பு வேலை பார்த்த மில்மா, அப்போலோ டயர்ஸ் மாதிரி நிறுவனங்களை ஏன் எதிர்த்தரப்புல சேர்க்கணும்? இதற்கும் அந்த நிறுவனங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்ப சிக்கல். இபிஎஃப்ஓ நேரடியாக இந்த மூத்த குடிமக்கள் கிட்ட, சரி நீங்க அதிக சம்பளத்துல பிஎஃப் கட்டினீங்களா, இதோ உங்க பென்ஷன் அப்படின்னு சும்மா கொடுத்துடாது. ஓ, அப்போ வேற என்ன கேட்பாங்க? அதுக்கு ஒரு ஜாயிண்ட் ஆப்ஷன் ஃபார்ம், அதாவது கூட்டு விருப்ப படிவம் அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த படிவத்துல ஆமா இந்த ஊழியர் உண்மையான சம்பளத்தோட அடிப்படையில தான் தன் பிஎஃப் செலுத்தினார் அப்படின்னு அவங்க வேலை பார்த்த நிறுவனம் சான்றளிக்கணும். ஒரு நிமிஷம், அதாவது 15 வருஷங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட போய், ஐயா நான் 2010 என்ன சம்பளம் வாங்கினேன், அதுல எவ்வளவு பிஎஃப் பிடிச்சிங்கன்னு உங்க பழைய ரெக்கார்டுகளை தேடி எடுத்து எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு இவங்க கேட்கணுமா? ஆமா, நினைச்சு பாருங்க. அந்த நிறுவனங்கள்ல பல இடத்துல நிர்வாகம் மாறி இருக்கும், பழைய காகித ஆவணங்கள் காணாம போயிருக்கும், அல்லது டிஜிட்டல் முறைக்கு மாறினதுல பல டேட்டா அழிஞ்சிருக்கும். ஐயோ, நிறுவனங்கள் எதுக்கு வீணாக மெனக்கிடணும்னு நினைச்சு இந்த ஆவணங்களை வழங்க தாமதப்படுத்தினாங்க அல்லது மறுத்துட்டாங்க. இபிஎஃப்ஓ நிறுவனத்தோட கையெழுத்து இல்லாம நாங்க பென்ஷன் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. ஆஹா, இந்த 70 வயசு முதியவர்கள் ஒரு பக்கம் மாபெரும் அரசாங்க அமைப்பான இபிஎஃப்ஓவை எதிர்த்தும், இன்னொரு பக்கம் தங்கள் ரத்தம் சிந்தி உழைத்த தங்களோட பழைய நிறுவனங்களை எதிர்த்தும் ஒரே நேரத்துல 2 முனைகள்ல போர் தொடுக்க வேண்டியதாயிடுச்சு. கரெக்ட், இரட்டை போராட்டம். நம்பவே முடியலையே. நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தா அடுத்த மாசமே தீர்ப்பு வந்துடாது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இந்த ஆவணத்தோட தேதிகளை பார்த்தா எனக்கு தலை சுத்துது. ஆமா, தேதிகள் ரொம்ப முக்கியம். 2023ல பல ரிட் மனுக்கள் தொடரப்பட்டிருக்கு. உதாரணமா WP 5300, 5442, 5460, 5473, அப்புறம் 5503ன்னு பல மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி. வெவ்வேறு மூத்த குடிமக்கள் தாக்கல் செஞ்ச இந்த மனுக்களை நீதிமன்றம் பிப்ரவரி 2023ல ஒண்ணா இணைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலை 1, 2026 அன்னைக்கு இறுதியா விசாரிக்கப்பட்டு ஜூலை 22 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. முழுசா 3 வருஷ போராட்டம். 3 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு வேணா ஒரு சின்ன காலமா தெரியலாம். ஆனா 75 வயசுல இருக்கிற ஒருத்தருக்கு 3 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய காலகட்டம். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா இருந்திருக்கும். ஒவ்வொரு முறை வாய்தா தள்ளி போகும் போதும், ஒவ்வொரு முறை புதுசா ஆவணங்கள் கேட்கப்படும் போதும் நமக்கு நியாயம் கிடைக்குமா அல்லது வழக்கு நடத்தும் போதே நம்ம உயிர் பிரிஞ்சிடுமா அப்படிங்கிற பதப்பதப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். நெஞ்ச உருக்குற விஷயமா இருக்கு. பலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். இந்த 146 மனுதாரர்களோட பெயர்களை பார்க்கும்போது திருவனந்தபுரத்தை சேர்ந்த 69 வயசான வித்யா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், அல்லது கோட்டயத்தை சேர்ந்த 71 வயசான PK மோகன நாயரா இருக்கட்டும், ஆமா, இவங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிச்ச மன அழுத்தத்தை நம்மால அளவிடவே முடியாது. நிச்சயமா அந்த தீர்ப்புல ஒரு வரி வருது பாருங்க. Pre-109-2014 retirees who were contributing towards PF on actual salary have been allowed the benefit as per RC Gupta judgment. இந்த ஒரு வரி தீர்ப்புக்கு பின்னாடி பல 100 குடும்பங்களோட கண்ணீரும் தவிப்பும் அடங்கியிருக்கு. உண்மைதான். நீதிபதி கோபிநாத் பி அவர்களோட இந்த தீர்ப்பு அவங்களோட பொறுமைக்கு கிடைச்ச மாபெரும் வெகுமதி. கண்டிப்பா இந்த வழக்கோட தீர்ப்பு ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவா சொல்லிருச்சு.
நீதிமன்றம் நிர்வாக சிக்கல்களை பத்தி கவலைப்படல. ஆர்சி குப்தா தீர்ப்பின்படி அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எந்தவித தொழில்நுட்ப காரணங்களையும் தாமதங்களையும் காட்டி மறுக்க கூடாது. சரியா சொன்னீங்க. உண்மையான சம்பளத்தோட அடிப்படையில கணக்கிட்டு அவங்களோட முழுமையான ஓய்வூதிய நன்மைகளை உடனடியா வழங்கணும் அப்படிங்கறதுதான் அந்த 55 பக்க ஆவணத்தோட சாராம்சம். வாவ்! இந்த ஆழமான அலசலின் மூலமா நேயர்களாகிய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? பிஎஃப் அப்படின்னு ஒரு தொகை பிடிக்கப்படுதே, அது எங்க போகுது, அதோட விதிகள் என்ன அப்படிங்கறத நீங்க இப்பதே தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியமான ஒண்ணு. பிஎஃப் அப்படிங்கிறது வேற, பென்ஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது வேறன்ற அந்த அடிப்படை புரிதல் கூட நம்ம பலருக்கு இல்ல. விழிப்புணர்வு இல்லைன்னா உங்க சொந்த பணத்தை பெறறதுக்கே நீங்களும் இது போலதான் போராட வேண்டி வரும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த வழக்கு நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை தருது. என்ன நம்பிக்கை? அதிகார பலம் பொருந்திய மாபெரும் அரசு அமைப்பா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமா இருந்தாலும் சரி, மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பா நின்று சட்டத்தோட துணையோட சரியான முறையில ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தா நிச்சயம் நியாயம் பெற முடியும். அதுவும் 70 வயசான முதியவர்கள் இதை சாதிச்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் ஒரு பெரிய பாடம். ஆமாங்க, பவின் கோழி மாதிரி ஆட்கள் இந்த வெற்றியை ஒரு முத்திரையாக குத்தி கொண்டாடுறதுல 100% நியாயம் இருக்கு. அந்த ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் முத்திரை வெறும் மை கிடையாது, அது அவங்களோட விடாமுயற்சியோட சாட்சி. சரி, இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த மூத்த குடிமக்களோட வெற்றியையும் அவங்களோட மன வலிமையையும் நாம எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். ஆனா நேயர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சு இந்த ஆழமான அலசலை முடிக்க நான் விரும்புறேன். ஒரு கணம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. கேளுங்க. இந்த 146 மூத்த குடிமக்கள் புதுசா எந்த ஒரு சட்டத்தையும் தங்களுக்காக இயற்ற சொல்லி போராடல. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கின ஆர்சி குப்தா அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி தீர்ப்போட பலனை பெறறதுக்காகவே இவங்க போராடி இருக்காங்க. ஆமா, ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் மதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்காகவே இந்த முதியவர்கள் 3.5 வருஷம் நீதிமன்ற படிகள்ல காத்து கிடக்க வேண்டியிருந்துச்சு. கசப்பான உண்மை. ஒரு நபர் தான் வாழ்நாள் முழுதும் நேர்மையா உழைச்சு தான் சேமிப்பு ஒரு அமைப்பு கிட்ட கொடுத்துட்டு வயசான காலத்துல அதை திரும்ப பெற இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு உங்க பணமும் என் பணமும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு? யோசிக்க வேண்டிய கேள்விதான். எதிர்கால சந்ததியினருக்காவது நாம சம்பாதிச்ச பணத்தை எந்த ஒரு போராட்டமும் இல்லாம, எந்த ஒரு நீதிமன்றத்தோட தலையீடும் இல்லாம மரியாதையா திரும்ப பெற ஒரு வெளிப்படையான அமைப்பு இந்த நாட்டுல உருவாகுமா? குடிமக்களுக்கு சேவை செய்யறதுக்கான அமைப்புகளை நாம உருவாக்குறோமா, அல்லது தங்களோட சொந்த நிதியியல் கணக்கீடுகளை பாதுகாக்கிறதுக்காக மனித உணர்வுகளை புறக்கணிக்கிற அமைப்புகளை நம்ம உருவாக்குறோமா? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய அலசலை நிறைவு செய்றோம். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.